ஹலோ மக்களே, வாங்க நீங்கள் டேக்குள்ளே போகலாம். என்ன கேப் போட்டு எங்கே போகிறோம் தானே பார்க்குறீங்க? வேறு ஒன்றும் இல்லைங்க. எங்கள் அப்பாவை கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டில் விட வேண்டியது இருந்துச்சு. அவர் எங்கேயும் வெளியே போகிறேன்னாரு. அதான் கேப் போட்டு சரி கீழே வந்துட்டு என்னோடய ஸ்கூட்டியை ஸ்டார்ட் ஆகவே இல்லை. என்னடா இது, எனக்கு வந்து சோதனை. நானும் அடிச்சு பார்க்குறேன், வேலைக்கே ஆகலை. சரி அப்படி இன்னொரு பைக் எடுத்துகிட்டு எங்கள் அப்பாவை ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வழக்கம் போல் நான் வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். வாக்கிங் போகும்போது கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. செம்ம கிளைமேட்டுங்க, பார்த்தவங்களுக்கே தெரியும். மழை இன்றைக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இதோட போனேன். ஆனால் மழை வரல, ஆனால் தண்ணி பயங்கரமாக கட்டிகிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, தண்ணி தானே கட்டிகிட்டு நம்ம வாக்கிங் போக ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி நானும் வாக்கிங் போனேன். ஆனால் எனக்கு வந்து சோதனை நினச்சே பார்க்கலாங்க. ஷூ கிழிஞ்சிருச்சு, கீழே இருக்கிற சோல் கிழிஞ்சி தனியாக வந்துடுச்சு. இதுக்கப்புறம் எங்கே வாக்கிங் போகிறது? ஸோ போன வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஒரு 9.30 கிலோமீட்டர்ஸ் தான் போனேன். அதுக்கப்புறம் என்னால் போக முடியல. வீட்டுக்கு வந்துட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் வெளியே போக சொன்னாங்க. எங்கே தானே பார்க்குறீங்க, பூஜை சாமான் வாங்க, சாமி புக்கு வாங்கணுன்னாங்க. சரி ஓகே, அவங்க ஒரு புக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேன். அவங்க இந்த புக்கு தான் வேணும்னாங்க. சரி ஓகே, இந்த புக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வழக்கம் போல் நம்ம ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு இன்றைக்கும் அதே மாதிரி தான். ஜிம்முக்கு போகும்போது கேப்லாம் போட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு போகலாம் தான் நினச்சேன். ஆனால் நம்ம நேரம் பைக் ஸ்டார்ட் ஆகலை. அதான் சொல்கிறேன், நம்ம நினைக்கிறது ஒன்றும் நடக்கிறது ஒன்றா இருக்குது. சரி ஓகே, அதுதான் நம்ம சைக்கிள் வச்சுருக்கோம்ல, சைக்கிள் எடுத்துகிட்டு இன்றைக்கி போய்ட்டு ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணல. ஜிம்முக்கு போயிட்டு வழக்கம் போல் இன்றைக்கி லேக் ஒர்க் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு பார்பிள் ரோயிங்கில் ஒரு 3 செட்ஸ், அதை முடிச்சுட்டு மிஷின் புல்லில். என்னடா இவன் ஜெர்கின் போட்டு பண்ணதானே நினைக்கிறீங்க? வேறு ஒன்றும் இல்லைங்க, அப்போ தான் கொஞ்சம் கலரேஷன் எக்ஸ்ட்ரா பேர்ன் ஆகும்ல, அந்த ஒரு ஐடியா தான். கொஞ்சம் நம்ம வந்து ஜெர்கினோ ஹுட்டியோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட கலரிஸ் இன்னுமே அதிகமாக பேர்ன் ஆகும். உங்களுக்கு ஸ்வெட் வந்து பேர்ன் ஆகுது இன்னுமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான், இன்னும் ஒரு இதெல்லாம் கிடையாது, பட் ஆனால் இது வந்து ஃபேக்ட் தான். நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். கடைசியாக ஒரு கண்டிஷன் செக், ஜெர்கினில் ஒரு கண்டிஷன் செக்கும் தெரிய போதில்லை.